நான் விளையாடி கொண்டிருக்கிற காலங்களில் வந்து எனக்கு சில இன்ஜரிஸ் வந்தது. அப்படியான காலங்களில் வந்து பிள்ளை ரெஸ்ட்டில் இருக்காவோ அதாவது ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டிருக்கான்னு சொல்லி வீட்டில் ரொம்ப பயந்தாங்க. 6 மந்த் அப்படி நான் ரெஸ்ட்டில் இருந்தேன். நான் அதனால் வந்து என்னை நிற்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. தமிழ் மீடியாக்கள் கூட ஒத்துழைப்பு கொடுக்கல, பெரிய பெரிய மீடியாக்கள் இருந்து. ஆனால் சிங்கள மீடியாக்கள் நிறைய போட்டி எடுத்து இவட திறமையை பற்றி எழுதினாங்க. தமிழ் மீடியாக்கள் தமிழ் பேப்பரில் எழுதினா குறைவு. தமிழ் சமூகம் இதுக்கு பெரிதான ஒத்துழைப்பு இவருக்கு அந்த டைமில் கொடுக்கல. அது ஒரு கவலையாக எனக்கு உள்ளத்தில் இன்னும் இருக்குது அந்த ஒரு தாக்கம். இப்போ எங்களுக்கு கவலையாக இருந்தது, இப்படி வாய்ப்பு யாரும் கிடைக்கிறதில்ல. இப்படி வாய்ப்புக்காக பெற்றோர் ஒத்துழைக்கிறதும் இல்லை. ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. அடிக்கடி சோயினமாக போகிறதுனால உடல் ரீதியான சரீர ரீதியான காரியங்களையும் பார்க்க வேணும். மூத்தண்ணா வந்து நல்லா ஸ்போர்ட்ஸ் செய்வார். அவர் விளையாடுறதை பார்த்து நானும் கிரிக்கெட்டில் ஏதாவது விளையாடணுமென்ற ஒரு ஆசை வந்தது. போலிங் தான் எனக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அப்போ அதில் வந்து நுவான்குள்ளே செய்கிற ஆக்ஷன், அவர் ஆக்ஷன் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்து தானாகவே சொப்பால் எடுத்து அதில் அவர் ஆக்ஷன் மாதிரி செய்து அப்படி பழகினது தான் என் சின்ன வயசுலேருந்து ஆரம்பமானது. கிரிக்கெட் மாத்திரமில்லை, எல்லா விளையாட்லையும் லாங் ஜம்ப், ரிவ்யூ ஜம்ப் எல்லாம் நேஷனலுக்கு போனவன். சொப்போலில் வந்து டேப் சுற்றி நடக்கிற ஒரு டோர்னமெண்ட் வந்து கிரிக்கெட் போர்டால் ஆர்கனைஸ் பண்ணினாங்க. கிளைம் இந்த டீமை எடுத்து தான் அந்த டேப் பால் டோர்னமெண்ட்டுக்கு போனாங்க. அப்போ அந்த டைமில் ஃபைனல் மேட்ச் பார்க்குறதுக்கு வந்து கிரிக்கெட் டீம் மக்கள் வந்தாங்க, லேடிஸ் டீம் மக்கள். ஏசி பஸ்ஸில் வடிவாலாம் உடுப்பெல்லாம் போட்டு வந்தாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்குற டைம் நானும் இது மாதிரி ஒரு நாளைக்கு போடணுமெண்டு, இந்த மாதிரி உடுப்பு போடணுமெண்டு எனக்கு ஒரு ஆசை வந்து. கண்டி கிளப்புக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் விளையாடினோம். பாடசாலையில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைத்திக்கு அவருக்கு கிளம்பு போட்டுக்கு போகிறதுக்கு. தமிழ் கேர்ள் வந்து அந்த பெரிய கிளப்பில் வந்து ஒரு கேப்டனாக இருக்கிறன்றதே ஒரு பெரிய விஷயம். அது இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் படிப்பையும் பார்க்கணும், இங்கால வந்து ஸ்கூலுக்கும் போகணும், அங்கே ப்ராக்டிஸுக்கும் போகணும்னு சொல்லக்குள்ள ஃபைனான்சியலாக வந்து சின்ன ஹெல்ப்புகள் ஸ்கூலால் பண்ணினாலும் படிப்பு ரீதியாகவும் சரி, என்ன நோட்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்கும் சரி, எக்ஸாம் டைமில் சரி, என்ன வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து எங்களோட ஸ்கூல் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணினாங்க. அதை மறக்கவே முடியாது. நான் ஒரு போதர் இங்கே இல்லை, இங்கேருந்து இவவும் இன்னொரு ஆளும் அம்மா இல்லாட்டி அண்டி ஒரு ஆள் வந்து ரூம் எடுத்து நின்று ப்ராக்டிஸுக்கு போய்த்து பிரயாணங்கள் வரணும் போகணும், பல சவால்கள் இருந்துச்சு. ஆனால் சில ஆட்கள் சொன்னாங்க இது சரி வராது, இன ரீதியான பிரச்சனைகள் வரலாம், இது பாரபட்சம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் அங்கே போனதுக்கு பிறகு என்ன வந்து நான் மட்டும்தான் தமிழ் கேர்ள், அந்த ஒரு பாரபட்சம் நான் காணலை. ஒரு நாள் நான் ப்ராக்டிஸுக்கு போயிட்டு வந்து வீட்டை நிற்கக்குள்ள எனக்கு கோல் ஒன்று வந்துச்சு. இப்படி நீங்கள் வந்து 2013ஆம் ஆண்டு சவுத் ஆஃப்ரிக்கா டோர்னமெண்ட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறக்குள்ளேயே எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. அங்கே போய் மேட்ச் விளையாட போகிறோம்னே அங்கத்திய கிரவுண்ட் அங்கத்திய மெட்டினை பார்த்தோன்னே பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் விளையாடுறதுக்கு, ப்ராக்டிஸ் மேட்ச்சில். பெண்களை வந்து இப்படி வாய்ப்புக்கு பெற்றோர் விடுறதில்லை. விளையாடிட்டு இப்படி போனது எங்களுக்கு தமிழ் சமூகத்துக்கும் மட்டக்களப்புக்கும் எங்களுக்கும் பெரிய ஒரு பெருமை. இப்போ வந்து விவேகானந்தா லேடிஸ் காலேஜில் வந்து ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் கோச்சாக ஒர்க் பண்ணுறேன். அதோட வந்து என்னோடய ஹை ஸ்டடீஸையும் நான் டிகிரி ஒன்று செய்து கொண்டிருக்கேன். ஸ்கூலில் கோச்சிங் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்டடீஸையும் பார்த்து பார்ட் டைமாக நான் வந்து ஃபியூச்சர் கிட்ஸ் அகாடமி ஒன்லையும் நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். கிரிக்கெட்டை வந்து நான் வளர்க்கணும் பண்ணுறதுக்காக வேண்டி ப்ரைவேட்டாக சில கோச்சிங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறேன். அவள் மனதில் கனவுகள் அசராது, அவள் ஆட்டம் என்றும் தளராது. அவள் ஃபேமிலி தான் முழுக்க காரணம். எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் பண்ணினாங்க. அவங்கள்ட்ட சப்போர்ட் இல்லாட்டி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே மாட்டேன். ஸ்போர்ட்ஸில் நான் வந்து ஒரு ஐடான்ற பேரை வந்து நான் பொறிச்சிருக்க மாட்டேன்.